தினக்காற்று செய்திகள். புத்தக பத்திரம் தான் நர்சிங் படிக்கிறாமா? விழுந்து 2 நாள் ஆச்சு. அப்பா வந்து ரொம்ப சீரியஸா வரனால நல்லா கத்திச்சு சார். எங்க கையெல்லாம் நல்லா டிகேஜி திருத்தங்களுக்கு போனோடனே என்னையாலும் போட்டு யாரையும் வேலை பார்த்துட்டே போட்டு எப்படி இருக்கிற வீட்டு நல்லா வச்சுக்கணும். எவ்வளோ சம்பளம் ஆகுறீங்க? சம்பளம் 1000 ரூபா மாப்பிள்ள புத்தகம் தானே உண்டா மழைகளை வந்துச்சுன்னா பக்கத்து மனசு போது அங்கே வெளியில விழுந்து இறக்குதுன்னா எங்களுடைய மிஸ்டேக். வீட்டுக்குள்ள ஏன் உட்காந்தா கூட தெரியாது. இல்லை நைட்ல படுத்திருக்கும் போது விழுந்துச்சு அப்படி சொல்லலாம். நிற்கிற பிள்ளை மேல விழுந்துச்சு. அதையாவது எங்களுக்கு என்ன சரியா இருக்குன்னு சொல்லுங்க வைங்க. கண்டிப்பா நீங்க செய்வேன்னு எங்களுக்கு தெரியும். வந்து இவருக்கு உயிரை காப்பாற்ற சொன்னா இந்த பண்றதை விட உயிரை காப்பாற்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும். ரொம்ப அந்த புள்ள வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துருமே. நானே எடுத்துருப்பேன். அதுதான் நாங்க வச்சு நானே பார்த்துருப்பேன். அந்த யோசனை இருக்கிற பையனை நல்லபடியா பாருங்க. அவ்வளவுதான். இந்த பையிலையாவது இனிமே இருக்கிறது சேர்த்திருக்காங்க. சனிக்கிழமை இப்படி ஆயிடுச்சு. 4 நாள் எப்படி ஓடி தவிச்சானே மதுரை வந்தேன். வழியம்மா வண்டிக்காரர்கள் ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு கட்சியில இருந்து எதுவுமே செய்யல. யார் சிஎம் யார் இப்ப வந்தது யாரு வந்தா காய்ச்சல் தான் நீங்க வீட்டுல இருப்பீங்க. இது பூரா வந்து எதுல இல்லாம இருக்கு. நீங்க வாட்டு வீட்டை கட்டி நீங்க வாட்டு இருந்துருக்கீங்க. இல்ல இல்ல பாதிப்பு ஒண்ணு வராது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க வாட்டி இருந்துங்க. காலமுறை நீங்க பட்டா கரண்ட் கொடுத்துட்டாங்க எல்லாம் முடிச்சாங்க. நான் பாத்துக்கிறேன். கரண்ட் இல்லாம இருட்டுக்குள்ள இருக்காங்க. தெருவில் ஆரம்பிச்சு இப்படிதான் இருக்கு. நாங்க போட்டு அடிக்க சொல்லும்போது கூட நான் இடிக்க விடல. எவ்வளவு வைக்கிறாங்க? வயர் போதா மேல வயர் போதா பெரிய லைன்
அப்படிதான் பாருப்பா உங்க வீடு அந்த வெஜிடேரியன் போகாம இருந்தா சரி அந்த மேலே போச்சுன்னா வாங்க முடியாது. மேலே போதா அது முதலே தாவரத்தை எடுத்து சரி வாங்கணும். வாங்கி கேட்டா நல்லா கேட்க முடியும். இளவு அது கொடுத்துருவாங்க. கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு ஆபத்துன்னு கொடுக்க மாட்டாங்க. படக்க முடியும். வர சொல்றேன். 3 நாள் கழிச்சு வர சொல்றேன். வீட்டுக்காரர்